மெம்பரா இருக்கிறேன். போய் இந்த ஃபேமிலில போய் நான் பெண் எடுத்தேன். டாடி ப்ளீஸ் டாடி. டேய், நீ கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக இந்த அட்மாஸ்பியர், உனக்கு பிடிக்காத மாமியார், இதெல்லாம் நீ டாலரேட் பண்ணிக்கலாம். ஐ கான்ட் டாலரேட். சம்பந்தி ஏதோ வாய். டேய், உங்க மாமியார் கிட்ட ஒரு சம்பந்திக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒரு விஐபியை எப்படி ட்ரீட் பண்ணனும்னு நல்லா சொல்லி கொடுறா. நான் வரேன். ப்ளீஸ் டாடி. நோ. எனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல எனக்கு என்னடா வேலை? சம்பந்தி, சம்பந்தி. டாடி ப்ளீஸ், நான் வந்து சென்ட் ஆஃப் பண்றேன். வெயிட் பண்ணுங்க டாடி. சம்பந்தி. டாடி. என்னடா இவர் இப்படி? என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. அவரே ஏதோ ஆரம்பிச்சாரு, அவர் பாட்டுக்கு கத்திட்டு போயிட்டே இருக்காரு. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பாத்துருக்க மாடா? அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்காரு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லி நாம என்ன அவருக்கு அடிமையா? அவர் மட்டும் தான் சம்மந்தியா? நாம சம்மந்தி கிடையாதா? இந்த மாதிரி பேசிட்டு போறாரு இளக்காரமா. எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா. இப்ப புரியுதா? சிதம்பரம் மாமா எந்த அளவுக்கு வயிறு எரிஞ்சிருப்பாருன்னு இப்போ உனக்கு புரியுதா? பதில் சொல்ல முடியல. ஓஹோ, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தியோ? அப்படி இல்லம்மா, திருக்குறள்ல ஒண்ணு சொல்லுவாங்க, எய்திலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் ஈதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னு. அதாவது அடுத்தவங்க கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு பாக்குறத விட நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ண எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா, அந்த ஆளுதான் ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி என்ன படிக்காத தற்குறின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ இப்ப திருக்குறளை என்ன குத்தி காட்டுறியா? அப்படி இல்லம்மா, நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஓம் பொண்ணு இருக்கிற நிலைமையில தான் நேத்து சரவணி, இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையில தான் நேத்து சிதம்பரம் மாமா. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பாடா? அது வேற இது வேற. எப்படிமா? அது அப்படிதான்டா. ஐயோ, ஹலோ. ஹலோ சரளா. என்னங்க நீங்களா? என்னங்க நீங்க ஒரு வாரமா போன் பண்ணவே இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், லைன் கிடைக்க மாட்டேங்குதே. நிஜமாவா சொல்றீங்க? உங்ககிட்ட ஏமா நான் போய் சொல்ல போறேன்? இது பாருங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உங்க போன் தான். இனிமே வாரத்துக்கு 2 தடவை போன் பண்ணி தான் ஆகணும். ஏன் நிலைமையா தான்? நீ ஏது பரவாயில்ல, நான் இங்க உன்னோட ரொம்ப மோசமா இருக்கேன் தெரியுமா? கண் காணாத இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா சொல்றேன். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுறீங்களா? சாப்பிடும் போது என்ன நினைக்கிறீங்களா இல்லையா? அது என்ன சாப்பிடும் போது மட்டும்? நான் எப்போ உன் ஞாபகமா தான் இருக்கேன். அதனால சாப்பிடுற சாப்பாடு கூட உடம்புல ஒட்டுறதில்ல தெரியுமா? சரி, நீ எப்படி இருக்க? வேண்டாங்க, என்னோட வருத்தத்தை சொன்னா அங்க இருக்கிற நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. பிரிவோட வேதனைய நான் எனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிறேன். சரளா, உன் மனசு வேற யாருக்குமா வரும்? யூ ஆர் ரியலி வெரி கிரேட். சரி, ரொம்ப புகழாதீங்க. சரி, பொழுதெல்லாம் எப்படி போகுது? சும்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காத. கோவில், பீச், சினிமா இப்படி எங்க போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போறீல்ல? என்ன என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்கிற உரிமையில சட்டுன்னு யாரையும் நம்ப முடியலங்க. என்ன விஷயமா? நான் சொல்றேன், ஆனா நீங்க டென்ஷன் ஆக கூடாது. நான் ஒன்னும் டென்ஷன் ஆக மாட்டேன், விஷயத்தை சொல்லு. அந்த ரமேஷ் இல்லங்க, அதாங்க நம்ம சிவசாமியோட பையன். அவனை தற்செயலா ஒரு இடத்துல பார்த்தேன். அவனோட பார்வை, பேச்சு எதுவுமே சரியில்லைங்க. எல்லாம் மீறி பேசுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன சொன்னான்? வீட்டுல ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கானா? பாத்தீங்களா பாத்தீங்களா, டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் அங்க வந்தேன், தொலைச்சிடுவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அன்னைக்கு நான் அவனை திட்டுல வாழை சுருட்டிட்டு ஓடியே போயிட்டான். ஆமாங்க, நீங்க இந்த விஷயத்தை பத்தி கவலையே படாதீங்க. இத நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே வேண்டாம். ஆனா எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க கூடாதுன்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். என்னங்க? நீ ஜாக்கிரதையாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, என்னை பத்தி நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. சரி, நான் வச்சிட்டோமா? இது பாருங்க, 2 நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணணும். பண்றேம்மா. பை. என்ன லீலா, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன சமையல்? அத்தை கிட்ட தான் கேட்கணும்.
டெய்லியும் நீ தானே காய்கறி எல்லாம் வாங்குவ. சமையல் என்னன்னா அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்ற. இனி காய்கறி வாங்க நான் மார்க்கெட்டுக்கு போல. ஏன் லீலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் முகத்தை பார்த்து கூட பதில் சொல்லல. என் முகத்தை பார்த்து பேச உனக்கு பிடிக்கல இல்ல? அவ்வளவு வெறுப்பா? ஏன் லீலா, என்ன பாக்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு பிடிக்கலையா இல்ல கூட இருக்கவே பிடிக்கலையா? ஏன் லீலா என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? என்னால இதை சகிச்சுக்கவே முடியல. எனக்கு நீ என்னை பார்த்து பேசணும், பிரியமா பழகணும், சிரிக்கணும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? உன்னுடைய பிரியம் என்கிட்ட முழுசா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. பெருசா எதுவுமே வேண்டாங்க. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? சொல்லு லீலா. நான் சொல்றத சரியா புரிஞ்சுப்பீங்களா? என்ன லீலா இந்த மாதிரிலாம் கேக்குற? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னனே, எனக்கு எதுவுமே வேண்டாம். நகை, பணம், புடவை எதுவுமே வேண்டாம். பின்ன நிம்மதி வேணுங்க. எனக்கு நிம்மதி வேணும். காத்தாட ஜன்னல் பக்கம் நிக்கிறது கூட மனசு பதறுது. வாசல்ல எவனாவது எதையாவது விக்க வந்தா கூட பதறிக்கிட்டு நான் உள்ள ஓடி வரேன். அந்த மாதிரி அவஸ்தை இல்லாம நான் நிம்மதியா இருக்கணுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் லீலா? என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. சந்தேகப்படாம, பேசி பேசி கொள்ளாம. லீலா, நான் உன்னை அப்படி என்னமா தொந்தரவு பண்ணனே? இத பாரு, எனக்கு பெரிய சந்தேகம்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஆசை, பிரியம். நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். என்னோட எண்ணம், உரிமை அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிற? எவ்வளவு பிரியத்தோட நான் இருக்கேன். அந்த பிரியத்தோட தான் நான் பேசுறேன். என்ன போய் இந்த மாதிரி சொல்றியே? என்ன லீலா யோசிக்கிற? எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியலங்க. உங்க பேச்சு என்ன எப்படி பாதிக்கும்னு கூட தெரிஞ்சுக்காத ஆளா நீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. அப்பப்ப நீங்க நினைக்கிற மாதிரி, பேசுற மாதிரி நான் இல்லைங்க. என் மனசுல இப்ப நீங்க மட்டும்தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு விரும்புறேன். அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்பணும். என்ன புண்படுத்தி பேசுறாதீங்க. சாரி லீலா, சாரி 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 சாரி. லீலா, நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் நீயும் அவனும் பேசிக்காது தானே? அதான் எனக்கே உறுத்தலா இருக்கு. சொல்லு லீலா, அன்னைக்கே நீ அவனை பார்த்து பேசல? என்னண்ணே கோயில் கிளம்பிட்டீங்களா? சில்லறை போறீங்க? இல்ல இந்த லெமன் சாதம் போய் வாங்கிட்டு வரலாமேன்னு. முதல்ல அதெல்லாம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போடுங்க. நம்ம 2 பேருக்கும் வீட்ல இருந்து விஜய் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் இப்படித்தான் டெய்லி சாப்பிட போறோம். அது இந்த லெமன் சாதம் சாப்பிட்டு பழகி போச்சு. அதெல்லாம் நிப்பாட்டுங்க முதல்ல. அதெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட வேண்டியது. டெய்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற உடம்பு பாதி உடம்பா போயிடும். உட்காருங்க முதல்ல.
காலையில கிளம்பும் போதே சொன்னிச்சு விஜி. எனக்கு நான் டெய்லி சமைச்சு கொடுத்துருவேன், மாமா வெளியில சாப்பிடக்கூடாது, நீங்க 2 பேரும் டெய்லி நான் சமைச்சு கொடுக்கறது தான் சாப்பிடணும்னு சொல்லிருச்சு. நானும் டெய்லி ஆபீஸ்க்கு வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என்ன ஊர்ல இருந்து வந்துட்டு மெட்ராஸ் சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? என்ன பண்றது, பழகி போச்சு, பழகிக்க வேண்டியதுதானே. பார்த்து போதும் போதும் போதும். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுல பரிமாறுறேன், சாப்பிடுங்க. அன்னை கூச்சப்படாம என்ன வேணுமோ இருக்கிறதுல போட்டு சாப்பிடுங்க. கோபி, வீட்டு சாப்பாடு தான். என்ன ருசி பாருங்க. இது விஜய் சமைச்சது தானே? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, லீலா தான் சமையக்கட்டில் சமைச்சுக்கிட்டு இருக்கோம், விஜய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிடும், அந்த சந்தேகத்துல தான் கேட்டேன். நீங்க சொல்றது எல்லாமே நான் புதுசா இருக்கு. கோபி, புருஷன் மேல ஒரு பொண்டாட்டி அன்பு அதிகமா எடுத்து வச்சுங்களேன், எந்த விழா அந்த அன்பா ஆழமா காட்டுவாங்க. இப்போ விஜய் சாப்பாட்டுல உங்களுக்கு காட்டியிருக்கு. அதான் உண்மை. என்ன வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அட்ரஸ்லாம் இப்ப கரெக்டா எழுதுறீங்களா? எழுதிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் இதுல வேலை பாருங்கண்ணே, அதுக்கப்புறம் வேற செக்ஷன்ல மாத்திட்டேன். இல்ல, கஷ்டம் ஒன்றும் இல்லை, மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, அதனால மனசு ரொம்ப தெம்பா இருக்கு. அதனால உடம்பு கஷ்டம் பெரிய கஷ்டமா தெரியல. நீங்க இந்த மாதிரி பிராக்டிக்கலா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அப்புறம் தம்பி, சரக்கு எல்லாமே அனுப்பிச்சு விட்டாச்சு, திரும்ப சரக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா? இருங்க, மறுபடியும் ஹோம் சிக் வந்துருச்சு, வீட்டுக்கு போகணும்னு சொல்ல வரீங்க அதானே? ஆமா. சரிண்ணே, போய் அண்ணிய மாமாவை எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி. என்ன கோபி? வாங்கக்கா, உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னக்கா புதுசா கேக்குறீங்க? பின்ன எல்லாமே புதுசா தானே இருக்கு. உன் பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாடு, உன் முகத்துல பழைய சந்தோஷம், எல்லாமே புதுசா தான் இருக்கு. அக்கா, நீங்களே கண்ணு வச்சிடாதீங்க. நான் கண்ணு வச்சா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை நான் அவர்கிட்ட சொன்னது கூட கரெக்டா தான் போச்சு. யார்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அது கோபி, சாப்பாடெல்லாம் இவ்வளவு பிரமாதமா வாசனை வருது. உன் பொண்டாட்டி கையால சமைச்சு அமைச்சிருக்கா, சந்தோஷம் தானே? ஆமாக்கா, பிரமாதப்படுத்துறா சமையல. சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீ கீழே வரும்போது உன் முகத்தையும் கையையும் கழுவிட்டு வந்துரு. அசடு ரொம்ப வழியுது. அக்கா ரொம்ப சரியா தான் சொல்லிட்டு போறாங்க, மூஞ்சி ரொம்ப தான் வலியுது, கைய கழுவில மூஞ்சியும் சேர்த்து கழுவிக்கங்க. சாப்பிடுங்க. பவானி, நான் வெளியே போயிட்டு வரேன். வரும்போது எனக்கு ஒரு நோட் வாங்கிட்டு வாங்கப்பா. ஏன் பேத்தி அளவு விட்டுருக்குற? அழுதுட்டே இருக்காப்பா. பசிக்கிட்டு மாத்துக்கு பால் குடு கூட தெரியல உனக்கு. நான் என்னப்பா பண்ணுவேன், பால் குடுக்கறதுக்குள்ள அழுதுட்டே இருக்கா. சரி, வா உட்கார். உட்கார்ந்து பேசுறதுக்காக நாங்க இங்க வரல. ஏன் பெரியவரே, நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? இருடா, இந்தம்மா நீ உள்ள போ. அப்பா, என்னப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒண்ணுமில்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வளர்ந்து வர அழுது பாரு, நீ போ. ஏயா சிதம்பரம், அந்த வீட்டோட மூலப்பத்திரத்தை அந்த அம்மா கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்களாமே? ஆமா, கொடுத்தாங்க. கட்சி மாறிட்டீங்களா? என்ன சிதம்பரம் இதெல்லாம்? அந்த வீடு சம்பந்தமா பேசுறதுக்கு முதல்ல நாங்க தான் உங்ககிட்ட வந்தோம். உங்க டீலிங் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டோட மூலப்பத்திரத்தை வாங்கி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? நானா போய் வாங்கிக்கல, அந்த அம்மா வீடு தேடி வந்து வலுவல பத்திரத்தை கொடுத்தாங்க. அவ கொடுத்தா நீங்க எப்படி வாங்கலாம்? அந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாருங்க,
அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, அதனால கொடுத்தாங்க. என்ன சிதம்பரம், என்கிட்டயே அரசியல் பண்றியா? இந்த பாருங்க, இதுல அரசியல் ஒண்ணுமே இல்லை. தவறுக்கு என்னால் தொட போக முடியாதியா. யோ, என்னையா பெரிய இவர் மாதிரி பேசுறீங்க? இது விஷயமா முதல் பேச வந்தது நாங்க. எங்களை மீறி இதுல இறங்குனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இந்த பாருங்க சிதம்பரம், இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறோம். தயவு பண்ணி நீங்க இதுல இருந்து ஒதுங்கிக்கீங்க. என்னால முடியாதியா. ஏன்? இருங்க காமிக்கிறேன். டேய் என்னடா அவர் பாட்டுக்கு பேசாம உள்ள போயிட்டு இருக்காரு? ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 4 அப்புனாதான் வழிக்கு வரும். டேய் சும்மா இருடா. வயசானவர், ஊருக்குள்ள செல்வாக்கு உள்ளவர், இந்த நேரத்தில் நாம போய் கை வச்சோன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசா போயிடும்டா. வரட்டும்டா, அப்புறம் பாப்போம். இத பாத்தீங்களா? அந்த அம்மா என் பேர்ல எழுதி கொடுத்த உரிமை பத்திரம். இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல, ஒதுங்க. அதான் உனக்கு நல்லது. இந்த பாரியா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த பத்திரத்தை கிழிச்சாப்புல பிரச்சனை தீர்த்து போச்சா? இன்னொரு பத்திரம் இதே மாதிரி எழுத அந்த பொம்பளைக்கு எத்தனை நேரமே ஆகும்? நல்லா புரிஞ்சுக்குங்கயா. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு அப்பாவி பொம்பளை ஏமாத்துறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பாரு சிதம்பரம், இப்பவும் உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். தயவு பண்ணி மூலப்பத்திரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க பாட்டு எங்க வழியை பார்த்து போய்கிட்டே இருப்போம். ஐயா, இந்த மூலப்பத்திரம் தூக்கி உன் கையில கொடுக்கணும் என்ன மடையனாயா? வாங்கயா வழிய. அப்பா! அப்பா!